ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மேத்யூ சாப்டர் 10, மார்க் சாப்டர் 6 அண்ட் லூக் சாப்டர் 9. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம் மற்றும் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் உள்ளது. ஸோ இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா அவரோடு கூட ஊழியம் செய்ய எத்தனை டிசைபிளை செலக்ட் பண்ணாங்க? 12 பேர். இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? அவர்களை ஊழியத்திற்காக என்ன பண்ணுறாங்க? அனுப்புகிறாங்க, சென்ட் பண்ணுறாங்க. இயேசு 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Jesus called his 12 disciples together and gave them the authority to free people from evil spirits and heal every type of sickness. ஏசப்பா சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. அசுத்தாவிகளை நீங்கள் துரத்துங்க, நோயாளிகளை சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. அப்போ ஆண்டவர் சீஷர்களை எங்கே அனுப்புகிறாங்க? ஏசப்பா சீஷர்களை எங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போங்கள். அங்கே போய் நீங்கள் என்ன சொல்லுங்க? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். He told them to go to God's lost sheep, the Jews, and announce that the kingdom of heaven was near. Heal the sick, raise the dead, curse those with leprosy, and free those under the influence of evil spirits. போயிட்டு பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்கு, ரொம்ப சமீபமாக இருக்குன்னு சொல்லி பிரசங்கிங்க. அது மாத்திரம் கிடையாது, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க. இது எல்லாவற்றுக்கு மேல முக்கியமா ஏசப்பா ஒரு காரியம் சொல்றாங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். ஏசப்பா என்ன சொல்றாங்க? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Give as freely as you have received, Jesus told them. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பவரை நீங்க என்ன பண்ணிடாதீங்க? சேல் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயா கொடுங்க, ஜனங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சீஷர்களுக்கு சொல்றாங்க. சரியா? அது மாத்திரம் கிடையாது, நீங்க வழிக்கு என்ன பண்ணாதீங்க? எதையுமே நீங்க கேரி பண்ண வேண்டாம். டோன்ட் டேக் எனி மணி வித் யூ ஆர் கேரி எ பேக் வித் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் அண்ட் ஷூஸ். தோஸ் யூ ஹெல்ப் ஷுட் ஃபீட் அண்ட் கேர் ஃபார் யூ. நீங்க போற அந்த வழிக்கு பை, அங்கி, பாதரட்சை, தடி எதையுமே நீங்க தேடி வைக்க வேண்டாம். வேலை ஆள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? Whenever you enter a city or village, search for a godly man and stay in his home until you leave for the next town. When you ask permission to stay, be friendly. If it turns out to be a godly home, give it your blessing. ஸோ நீங்கள் வழிக்கு எதையுமே நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? ப்ரிப்பேர் பண்ணி எதையுமே கொண்டு போக வேண்டாம். நீங்கள் போகிற சிட்டி, நீங்கள் போகிற அந்த ஊரில் காட்லி மேன் யாரு அப்படிங்கிறத விசாரிச்சு அங்கே போய் தங்கிடுங்க. அது மாத்திரம் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க? பிளஸ் பண்ணுங்க, விஷ் பண்ணுங்க, கிரீட்டிங் பண்ணுங்க. அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. ஒருவேளை அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. If you are not made welcome in any place, shake off the dust from your feet as you live it. The wicked cities of Sodom and Gomorrah will be better off at judgment day than those who reject you. ஒருவேளை நீங்கள் போன சிட்டியில், நீங்கள் போன ஊரில் உங்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவது பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி.
இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 காரியம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஏசப்பா என்ன சொல்கிறாங்க சீஷர்களை பார்த்து, கிவ் as freely as you have received. நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ ஏசப்பா சீஷர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி, அதிகாரம் யார் மூலமாக வருது? இந்த இயேசு மூலமாக. அப்போ அந்த பவர், அந்த வல்லமை, இது எல்லாமே இந்த சீஷர்களுக்கு இயேசு மூலமாக தான் கிடைக்குது. சரியா? அப்போ இவங்க அந்த வல்லமையை, அந்த அத்தாரிட்டியை பயன்படுத்தி இந்த டிசைபிள்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது? ஆண்டவருக்குள்ள வல்லமையை, ஆண்டவருக்குள்ள அத்தாரிட்டியை சேல் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, ஃப்ரீலி ரிசீவ்டு ஃப்ரீலி கிவ். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஸோ டியர் சில்ட்ரன், நம்ம ஏற்கனவே ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தரை குறித்து வாசிச்சுப்போம். யார் அவர்? கேஹாசி. இந்த கேஹாசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நாகமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. அப்போ அவர் எங்கே போகிறாரு? நேராக எலிசா கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் எலிசா என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி ஜார்டனில் போய் நீ என்ன பண்ணு, முங்கி எந்திரி, உனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த எலிசா சொன்ன மாதிரியே இந்த நாகமானுக்கு பூரணமான சுகம் கிடைத்து விட்டது. உடனே நாகமான் என்ன சொல்கிறார் எலிசா கிட்ட வந்து, எனக்கு நல்ல சுகம் கிடச்சிட்டு என் கையால் நீங்கள் என்ன பண்ணணும்? காணிக்கை வாங்கிக்கிடுங்க, என் கையால் காணிக்கை வாங்கிக்கிடுங்க, கிஃப்ட் வாங்கிக்கிடுங்க. அப்போ இந்த எலிசா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்கிட்ட எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த அற்புதம், இந்த சுகம் கிடைத்தது யாரால? ஆண்டவரால். எனவே எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு காணிக்கை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாகமான திருப்பி அனுப்பிட்டார். பட் இந்த எலிசாக்குள்ள சர்வெண்ட் கேஹாசி என்ன பண்ணாரு? அப்படியே அந்த நாகமான ஃபாலோ பண்ணி ஆஃபரிங்கு, கிஃப்ட்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றாரு. உடனே எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு, என்னப்பா பண்ண நீ, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த நாகமான் கிட்ட இருந்து இந்த கெஹாசி ஆஃபரிங், கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார். உடனே எலிசா என்ன சொல்றாரு? அந்த நாகமான்குள்ள அந்த நோய் இப்போ என்ன பண்ணும்? ஓமேல் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரின் வல்லமையை விற்க பார்த்த, ஆண்டவருடைய பவரை விற்க பார்த்த, சேல் பண்ண நினைச்ச அந்த கெஹாசிக்கு என்ன வந்துச்சு? லெப்ரோசி. எலிசா என்ன சொல்றாரு? இந்த நாகமானின் குஷ்டரோகம் உங்ககிட்ட வர கிடவுது. இப்போ இந்த கெஹாசி பாவம், தேவையில்லாத பொருளாசை. எனவே ஏசப்பா இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் இந்த சீஷர்களுக்கு தெளிவாக விளக்க சொல்கிறாங்க. ஃப்ரீயாக வாங்கினீங்க, ஃப்ரீயாக கொடுங்க. சரியா? ஸோ டியர் சில்ட்ரன், யாராவது உங்களுக்கு எக்ஸாமுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண வரோம், எங்களுக்கு நீங்கள் மணி கொடுங்க, யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்கள் டிசீஸ்க்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண வரோம், எங்களுக்கு நீங்கள் ஆஃபரிங் கொடுங்க, வேண்டாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். உங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண வரோம், எங்களுக்கு ஆஃபரிங் கொடுங்க. நோ 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 நோ. அப்படி கேட்டு டிமாண்ட் பண்ணுறவங்களுக்கு தயவு செஞ்சு உங்கள் ஆஃபரிங்கை நீங்கள் கொடுக்காதீங்க. அட் த சேம் டைம் ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய முழு நேரம் ஊழியர்கள், நிறைய ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அநேகருக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களால் இயன்ற ஆஃபரிங்கை நீங்கள் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன்? ஸோ ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பவர், இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீலி ரிசீவ்டு ஃப்ரீலி கிவ். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதை விஷ் பண்ணுங்கள், க்ரீட் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்களா, ப்ளஸ் பண்ணுங்கள். அந்த வீட்டில் யாராவது நல்லா படித்து நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்களா, அவங்கள விஷ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அவங்கள விஷ் பண்ணுங்கள். அந்த வீட்டில் யாருக்காவது பர்த்டே, இல்லை மேரேஜ் ஆனிவர்சரி, இல்லை வெட்டிங்கு, நேம் செரிமோனி, ஸோ எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? க்ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் க்ரீட்டிங்ஸ், உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய விஷஸ் ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் தேவை. ஓகே சில்ட்ரன்? ஸோ இந்த சின்ன வயசுலேயே இருந்து நல்லா எல்லோரையும் வாழ்த்த பழகுங்க, நல்லா எல்லாரையும் ஆசீர்வதிக்க பழகுங்க.
காட் bless யூ, ஸ்டே blessed. இப்படி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பழகுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அல்ல உங்கள் நெய்பர் யாருடைய வீட்டுக்காவது அல்ல கொலீக் யார் வீட்டுக்காவது நீங்கள் போனீங்கன்னா விஷ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து எதிர்பார்ப்பது ஆசீர்வாதமான வார்த்தைகள், சமாதானம் சொல்லுகின்ற வார்த்தைகள். உங்கள் கடமை பீஸ், சமாதானம் சொன்னாலே போதும். அதுக்கு மேலே அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சரியா? ஸோ எனவே நம்முடைய கடமை, நாம் வாழ்த்துவோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த அருமையான காரியங்களை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 Peter chapter 3 verse 9. Do not repay evil with evil or insult with insult. On the contrary, repay evil with blessing, because to this you were called, so that you may inherit a blessing. 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. ஸோ நிச்சயமா ஆண்டவர் உங்களையும் பிளஸ் பண்ணுவார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.